அமராவதிங்கிற படத்துல தமிழ் அறிமுகமாகி அல்டிமேட் ஸ்டாரா மாறிய அஜித்தின் ஒரு ஆசை பயணம் தான் அவரோட திரையுலக வாழ்க்கை. உழைப்பாளர் தினத்துல பிறந்து கடின உழைப்பால் வளர்ந்து ஒரு உன்னத மனிதராகவும் உயர்ந்து நிற்கும் அஜித்தின் வாழ்க்கை பயணத்தை அவரோட பிறந்த நாள்ல அவரோட ரசிகர்களுக்காக இங்க வழங்குறோம். எந்த ஒரு சினிமா அடையாளமும் இல்லாம எவருடைய வழிகாட்டுதலும் இல்லாம தனியா தன்னம்பிக்கையோடு 20 வருடங்களுக்கு முன்பு திரையுலகில் நுழைந்தவர் அஜித். அறிமுக காலங்கள்ல ஒன்றல்ல ரெண்டல்ல நிறைய தோல்வி படங்களை கொடுத்தவர். ஆனா அந்த தோல்வி படங்களே அவருக்கு பாடங்களை கொடுத்தது. பணம் இல்லாத பயணம், கரம் பிடித்து தூக்கி விடவோ ஆறுதல் சொல்லவோ யாருமே இல்ல. தேடினாலும் கிடைக்க போவதில்லை. தோல்வி கிணற்ற வீழ்ந்தார், அவரே எழுந்தார், நடந்தார், போராடினார். இன்று போராட்டங்கள் அவரை எதிர்கொள்ள தயாரில்லை. பள்ளி படிப்பை தொடர முடியாம சிறு வயதிலேயே மெக்கானிக்கா பணியில் சேர்ந்தார். தானாவே கற்றுக்கொண்டார். இனி பைக்ல தான் தன் வாழ்க்கை பயணம் என்று முடிவெடுத்தார். வெறும்னே பைக் ஓட்ட விரும்பல, அதிலும் தன்னை வித்தியாசப்படுத்தி பைக் ரேஸ்ல கலந்து கொள்ள நினைச்சாரு. ஆனா பணம் பாடாப்படுத்தியது. பணம் இல்லாம தன் பயணம் நின்று விடுமோன்னு பயம் தன்னை வருத்தியது. எதற்காகவும் பயணத்தை நிறுத்தக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருந்தாரு. அழகா இருந்ததால சிறு சிறு விளம்பரங்களை நடிப்பதற்கான வாய்ப்புகளை பெற்றார். அழகா இல்லாவிட்டாலும் நிச்சயம் அவர் வாய்ப்புகளை பெற்றிருப்பார் என்பதே நிதர்சன உண்மை. தொடர்ந்து திரைப்படங்களை காலடி எடுத்து வச்சார். இனி பந்தயமா படமானு யோசித்த போது படமே வென்றது. தோல்வியின் தோழன், பாசமலர்கள், பவித்ரா, ராஜாவின் பார்வையிலே போன்ற படங்களை நடிச்சார். படம் வென்று வந்துவிட்டாலும் இவர் எதிர்பார்த்த வெற்றி ஒன்று கூட கிடைக்கல. இவர் ஆசையா எதிர்பார்த்த வெற்றி ஆசைப்படத்தின் மூலம் கிடைச்சது. இருந்த போதிலும் இவரின் வசன உச்சரிப்புகள் சரியில்லைன்னு வாய்ப்புகள் வர மறுத்தது. வான்மதி, கல்லூரி வாசல், மைனர் மாப்பிள்ளை போன்ற தோல்வி படங்களை கொடுத்தார். ஆனாலும் முயற்சியை விடாம தொடர்ந்து கொண்டே இருந்தார். இனில காதல் கோட்டை படத்துல வாய்ப்பை பெற்றார். படத்துல இவருடைய நடிப்பு ரொம்பவே பேசப்பட்டுச்சு. தேசிய விருதை தட்டி சென்றது. அதன் பின்னரும் தோல்விகளை இவரை பின்தொடர்ந்தது. 10 வருடங்கள் கடந்து சென்றது. இந்த ஆண்டுகள்ல 2 வெற்றிகளை கொடுத்திருந்தாலும் அவை கதைக்காக கிடைத்த வெற்றி. ஆனால் தனக்காக ஒரு வெற்றியை வாலி படத்தின் மூலம் கொடுத்தார். இந்த படத்துல ஒரு கேரக்டர்ல பேசாம நடிச்சு இவரோட நடிப்பை பற்றி எல்லாரையும் பேச வச்சார். பிலிம்பேர் விழால சிறந்த நடிகர் பட்டத்தை வென்றார். அப்போதிலிருந்து ஆரம்பம் ஆனதுதான் இன்று வரை தொடரும் அவரோட வெற்றியும் ரசிகர் பட்டாளமும். அமர்க்களம் ஆரம்பம். தொடர்ந்து திரையுலகத்தை அமர்கலப்படுத்தினார். தமிழ் சினிமாவில தனக்கான முகவரியை தக்க வைத்துக் கொண்டார். திரையுலகமும் கண்டுகொண்டேன் என்று இவரை வாரி அணைத்துக் கொண்டுச்சு. அதன் பிறகு வந்த தீனா இவருக்கு ஒரு பெரிய திருப்பு முனையை உண்டாக்கியது. அன்று முதல் ரசிகர்களால் தலை என்ற அன்போடு அழைக்கப்பட்டு வரார். தொடர்ந்து சிட்டிசன் படத்துல மாறுபட்ட கதாபாத்திரங்களை நடிச்சு தன்னால் எந்த கேரக்டரையும் செய்ய முடியுங்கிறத திரையுலகுக்கு புரிய வச்சார். இனியில மீண்டும் ரேஸ் மோகம் வெட்டி பார்த்தது. சிறு வயதில் ஆசை இருந்தது, அன்று பணம் இல்ல. இன்று பணம், புகழ், செல்வாக்கு நினைத்ததை விட அதிகமாகவே வந்து சேர்ந்திருக்கு. எனவே மீண்டும் பந்தயங்கள்ல கலந்து கொண்டார். எதிலும் சாம்பியன். 2003ஆம் ஆண்டு ஃபார்முலா ஆசியா BMW சாம்பியன்ஷிப் போட்டியில போட்டியிட்டார். ஃபார்முலா சாம்பியன் போட்டியில வென்ற ஒரே இந்திய நடிகர் என்று பெருமையை பெற்றார். பின்னர் 2010ஆம் ஆண்டு ஃபார்முலா 2 சாம்பியன்ஷிப் பந்தயங்களிலும் கலந்து கொண்டார். இந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது ஒரு காட்சி நினைவுக்கு வருது. தீனா படத்துல தங்கை சிறு வயதில் ஆசைப்பட்டதை அவள் திருமண வயது எட்டிய காலத்துல வாங்கி கொடுப்பாரு அஜித். இதெல்லாம் எதற்குடா என்று அம்மா கேட்பாங்க. அதற்கு சிறு வயது ஆசையை இப்பொழுதாவது நிறைவேற்ற முடிந்ததேன்னு நெகிழ்ச்சியுடன் பதிலளிப்பார். அதே போல தன் நிஜ வாழ்க்கையில தன் சிறு வயது ஆசை நிறைவேற்ற தன்னைத்தானே தயார்படுத்திக் கொண்டு தனது 30வது வயதில் நிறைவேற்றிக் கொண்டார் அஜித். அதே போல தன்னிடம் உதவி கேட்டு வருவர்களிடம் நிறைவேறாத ஆசையும் நிறைவேற்றி வராராம் அஜித். அமர்க்களம் படத்துல நடிச்ச போது ஷாலினியுடன் காதல் வயப்பட்டதால் இருவீட்டார் சம்மதத்துடன் திருமணம் செஞ்சு கொண்டாரு. தற்போது இவர்களுக்கு அனுஷ்காங்கிற ஒரு மகளும் ஆத்விகாங்கிற ஒரு மகளும் இருக்காங்க. அஜித்தின் ஆச்சரியம் அளிக்கும் விஷயங்கள். ஒரு முறை தனது குழந்தைக்கு பெயர் வைக்க கேட்டுக்கொண்டார் ஒரு தாய். நீங்கள் பெற்ற குழந்தைக்கு பெயர் வைக்கும் முழு உரிமையும் உங்களுக்கே, அதை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்கன்னு அவரின் தன்மான உரிமையை அவருக்கே புரிய வச்சாரு. தனக்காக எதையும் செய்ய துணியும் ரசிகர்கள் இருந்தாலும் அவர்களை தன் சுயநலத்துக்காக தவறா பயன்படுத்த கூடாதுங்கிறதுக்காக ரசிகர் மன்றங்களை கலைத்தார். பவர் ஸ்டார் தனக்கு தானே பெயர்கள் சூட்டிக் கொள்பவர்கள் மத்தியில தனக்கு இருந்த அல்டிமேட் ஸ்டார் படத்தை துறந்தவர். என் ரசிகர்களும் மக்களும் என் படத்தை பார்க்க விரும்பினா வந்து பார்க்கட்டும். படத்தின் விளம்பர நிகழ்ச்சிகளுக்கு வரமாட்டேன். எந்த ஒரு பொருளையும் விளம்பரப்படுத்த மாட்டேன். மக்களுக்கு பிடித்தால் அவர்கள் வாங்கிக் கொள்ளட்டும். நான் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டேன். மனதில் பட்டதை அப்படியே வெளிப்படையா பேசிவிடுவார். சில நேரங்களில் சர்ச்சைகளிலும் மாட்டிக்கொண்டிருக்காரு. ஒருவருடன் போனில் பேசும்போது உங்களிடம் நான் பேச சரியான நேரமான கேட்டதுக்கு அப்புறம் தான் பேச ஆரம்பிப்பாராம். தான் நடித்த படம் வெளியான பிறகு ரிசல்ட் தெரிந்து கொண்டு அதை பற்றிய விமர்சனத்துல ஈடுபடவே மாட்டாராம். படம் முடிந்து சந்தைக்கு வந்து விட்டதுன்னு சொல்லுவாராம். இமேஜ் பற்றி கவலைப்படாம படங்கள்ல சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல நரைத்த முடியுடன் நடித்து வருபவர். எந்த இந்திய நடிகரும் செய்யாததை துணிச்சலுடன் செய்து வருபவர். தொடர்ந்து பல வெற்றி படங்களை கொடுத்து இன்று தமிழகத்தின் சர்ப்ரைசிங் ஸ்டாரா வாழ்ந்து வருகிறார். இன்று 46வது பிறந்த நாளை கொண்டாடும் தல அஜித் அவர்களுக்கு 123cinenews.com சார்பாக வாழ்த்துகிறோம்.